ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். கோடை காலத்துல அதிகமா மோர் குடிங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அது ஏன் அப்படின்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வருடத்துல பொதுவா நிறைய காலநிலை மாற்றங்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல நாம மற்ற காலநிலை மாற்றங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த கோடை காலம் மட்டும் ரொம்பவே அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கோடை காலத்துல அதிகமான வெயில் இருக்கிறதால நம்மளால அதை தாங்கிக்கவே முடியாது. அந்த நேரங்கள்ல மோர் குடிக்கிறது, இளநீர் குடிக்கிறது, வெள்ளரிக்காய் சாப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம். இது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்ம தினமும் மோர் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி தினமும் நம்ம குடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல்கள் கிடைத்து நம்ம உடலுக்குள்ளேயே சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி ஏற்படும் போது என்னென்ன நன்மைகள் உடலுக்கு நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல் விஷயம், நெஞ்சு எரிச்சலை குணமாகும். தினமும் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல பல வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு சில உணவுகள்ல காரம், எண்ணெய் இதெல்லாமே அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நெஞ்செரிச்சல் பிரச்சனை அப்படின்றது வரும். கோடை காலத்துல இந்த மோரை நம்ம அதிகமா எடுக்கும் பொழுது இந்த மோர்ல இருக்கக்கூடிய லாக்டிக் அமிலம் அப்படின்றது நெஞ்செரிச்சலை சரியாக்கி விட்டுடும். அடுத்ததா எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி உடல் வெப்பத்தை இது குறைக்கும். நம்மளுடைய உடல் அப்படின்றது சாதாரணமான நாட்கள்ல கூட அதிகமான வெப்பத்தோட இருக்கும். கோடை காலத்துல இன்னுமே அது அதிகமாயிடும். அதனால தொடர்ந்து நம்ம மோர் குடிச்சிட்டு வரும்பொழுது வெப்பத்தை குறைச்சு கொஞ்சம் நம்ம உடம்பு குளிர்ச்சியாவே இருக்கும். மூணாவது விஷயம், ரத்த அழுத்தத்தை குறைக்குது. எஸ், அதிகமான பேருக்கு ரத்த அழுத்தம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு. தினமும் ஒரு டம்ளர் மோர் நீங்க குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அது குறையறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா, சருமம் பளபளப்பா இருக்கும். முகத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் பசை குறையும், கிருமிகள் எல்லாமே நீங்கும், முகத்தை இயற்கையாவே பளபளப்பா வச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா அந்த கோடை காலத்துல வரக்கூடிய பருக்கள் எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கும் வந்த பருவ மறைய வைக்கிறதுக்கும் இந்த மோர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி கடைசியா உடலுடைய ஆற்றலை தான் அதிகரிக்கும். நம்ம உடல்ல இருந்து வெளிப்படக்கூடிய வியர்வை காரணமா எலக்ட்ரோலைட் எல்லாமே இழக்க நேரிடும் நாம. அதனால கோடை காலத்துல வியர்வை அதிகமா இருக்கும். அந்த நேரங்களில் நம்ம மோர் குடிக்கும் போது இழந்த இந்த எலக்ட்ரோலைட்டுகள் எல்லாத்தையுமே மீட்டு பெறதுக்கும் உடலை நல்லா இயங்க வைக்கிறதுக்கும் இந்த மோர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ எஸ், இதுதான் மோரை தினமும் குடிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களை சேரணும்னா ஐபிசி ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.